2026 T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில இங்கிலாந்துக்கு எதிராக பும்ரா அவர்கள் அதிரடி பந்து வீச்சு இந்திய அணியுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. அவருடைய இந்த அபாரமான ஆட்டத்தை கண்ட நியூசிலாந்து வீரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில பும்ராவிற்கு மோசமான நாள் அமைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டுமே இருக்காங்களா. மும்பையில நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில இந்திய அணி பும்ரா தன்னுடைய பந்து வீச்சால வெற்றி பெற வச்சாரு. இங்கிலாந்து வெற்றி பெற 30 பந்துகள்ல 69 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில பும்ரா அவர்கள் 16 மற்றும் 18வது ஓவர்களை வீசினார். மிக துல்லியமான ஏக்கர் பந்துகளை வீசி 12 பந்துகள்ல வெறும் 14 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. இறுதி 2 ஓவர்கள்ல 39 ரன்களை ஹர்திக் பாண்டியா மற்றும் சிவம் துபே போட்டாங்க. அவங்களுமே சிறப்பாக போட்டதால இந்திய அணி அபார வெற்றியை பெற்றது. இந்த வெற்றிக்கு பலர் காரணமாக இருந்தாலுமே மிக முக்கிய காரணம் பும்ரா அவர்கள் தான் அப்படின்னு விருது வாங்கிய சஞ்சு சாம்சன் அவர்களே அந்த விருதை பும்ராவிற்கு சமர்ப்பிச்சார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நியூசிலாந்துடன் இந்தியா நாளை மோதவுள்ள இந்த போட்டி கடுமையாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நியூசிலாந்து அணி கேப்டனாக சாண்டன் அவர்கள் கூறியிருப்பது இந்திய அணியை அச்சத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பும்ரா அவர்கள் தான் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இந்திய ரசிகர்களுமே தெரிவிச்சிட்டும் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கடைசியாக விளையாடிய போட்டியில பலம் வாய்ந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியை கிட்டத்தட்ட 13-14 ஓவர்களிலேயே அதிரடியாக அடித்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஒருவேளை இந்தியாவிற்கும் அதே நிலைமைதானோ அப்படின்ற அச்சமுமே எழுந்துட்டு இருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.